டேட்டா டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். C++ல ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் அதில் என்ன இருக்குன்னா ரெண்டு ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து டேட்டா டைப், இன்னொன்று வேரியபிள்ஸ். இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா எலமெண்ட்ரி ப்ரோக்ராம்லேருந்து பெரிய என்ன ப்ரோக்ராம் எழுதினாலும் சரி டேட்டா டைப்பும் வேரியபிள்ஸும் நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இப்போ C++ல வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் செட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து நமக்கு இருக்கு. எதுக்கு டேட்டா ஐட்டம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, டேட்டா ஐட்டம்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீ டிஃபைன் செட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க C++ல ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்காங்க. ப்ரீ டிஃபைன் செட் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ப்ரீ டிஃபைன் செட் ஆஃப் டேட்டா டைப்ஸுக்கு இன்னும் நம்ம என்ன சொல்லலாம், ஃபண்டமெண்டல் ஆர் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ்னு சொல்லலாம். சொல்லலாம். இது போக ப்ரோக்ராமரும் நாம் என்ன செஞ்சுக்கலாம், ஓன் டேட்டா டைப்பை என்ன செஞ்சுக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமரும் ஓன் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓன் டேட்டா டைப்னா என்னன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப். யூசர் அவருக்கு தேவையான தகுந்த மாதிரி டேட்டா டைப்பை என்ன செஞ்சுக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். அது போக ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப் ஏற்கனவே பில்ட் பண்ணி இருக்கும். அது ஃபண்டமெண்டல் ஆர் பில்ட்-இன் டேட்டா டைப்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இதில் நேமு, ஏஜ், ஆவரேஜ் மார்க் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவோம். RAM 15, 18, 85.6 இதெல்லாம் என்னன்னா வேல்யூஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபீல்ட்ஸை வந்து வேரியபிள்ஸ் சொல்லுவோம். இதை வந்து வேரியபிள்ஸ் சொல்லுவோம். வேல்யூஸை வந்து டேட்டான்னு சொல்லுவோம். டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு டேட்டா ஐட்டமும் வேற மாதிரி இருந்து, இப்போ RAM வேற, 15 வேற, 85.6 வேற. ஏன்னா RAM வந்து என்னதான் இருக்குது, சீக்வன்ஸ் ஆஃப் அல்பர்ட்ஸாக இருக்குது. 15 85.6 நம்பர்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுலேயும் இந்த 15 வந்து ஹோல் நம்பராக இருக்குது, 85.6 வந்து ஃப்ராக்ஷனல் நம்பராக இருக்குது. ஒவ்வொரு டேட்டா ஐட்டமும் என்னது டிஃப்ரெண்டான இருக்குது. அப்போ இப்படி டிஃப்ரெண்டான இருக்கிற இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன நிறைய இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் இதை மாதிரி என்ன செய்வோம், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம பார்ப்போம். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்னது வரும், டேட்டா டைப் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டேட்டா டைப்பும் ஒவ்வொரு டேட்டா ஐட்டத்துக்கு தகுந்த மாதிரி டேட்டா டைப்பும் என்ன ஆகிருக்கும், வேரி ஆகிருக்கும். இப்போ நமக்கு நிறைய என்ன எக்ஸாம்பிள், இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து டிஸ்டன்ஸு, டிக்கெட் ஃபேரு, காஸ்ட் ஆஃப் பென்னு, மார்க்ஸ், டெம்பரேச்சர் இதை மாதிரி நிறைய என்ன செய்கிறோம் டேட்டா ஐட்டமை வந்து நம்ம பார்ப்போம். இது ஒவ்வொன்றோட டேட்டா டைப்பும் என்னதான் இருக்கும், வேரியஸ் வேற இருக்கும். இப்போ டேட்டா டைப்ஸ்னு C++ டேட்டா டைப்ஸ்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள 3 மெயின் கேட்டகரிஸ் இருக்குது. எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, 3 மெயின் கேட்டகரிஸ் இருக்குது. 1 ஃபண்டமெண்டல் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ். 2 டெரைவ்டு டேட்டா டைப்ஸ், ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் வந்து டெரைவ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ். 3 யூசர் டிஃபைன் டேட்டா டைப், யூசரை கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டா டைப். இந்த 3 கேட்டகரியும் என்னது மெயின் கேட்டகரியா இருக்கு C++ டேட்டா டைப்ஸ்ல. இப்போ இதுல ஃபண்டமெண்டல் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்னா இன்டெகிரல் டைப், வாய்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இதுல இன்டெகிரல் டைப் பார்த்தோம்னா இன்ட், கேர். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்த்தோம்னா ஃப்ளோட்டு, டபுள் இப்படி இருக்கு. அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம், டெரைவ்டு டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்னா இதெல்லாம் டெரைவ்டு டேட்டா, அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர், ரெஃபரன்ஸ் இதெல்லாம் என்னது டெரைவ்டு டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்னா அதுல என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ், எனுமரேஷன் இதெல்லாம் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். இப்போ டேட்டா டைப் ஒர்க்கிங்கை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வேரியபிள்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வேரியபிள்ஸ்னா என்னன்னா அதாவது நேம்டு மெமரி லொகேஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் என்ன மாதிரியான டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ எங்கே இருக்கோ அதுதான் என்னது வேரியபிள்ஸ். அப்போ ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் நம்ம சொல்லியிருப்போம். அந்த வேரியபிளுக்கு அந்த இடத்துல அந்த நேம் ஒரு என்ன செய்யும், வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூக்குள்ள பேர் தான் என்னது வேரியபிள்ஸ். அந்த இடத்துக்குள்ள பேர் தான் என்னது வேரியபிள்ஸ். இப்போ C++ல வந்து வேரியபிள்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்பிளிசிட்டாக டிக்ளேர் பண்ணியானோம். அதுவும் எது டேட்டா டைப் கொடுத்து டிக்ளேர் பண்ணணும், அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் யூஸ் பண்ண ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளிசிட்டாக C++ல நமக்கு என்ன செஞ்சானோ வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஆகணும். இப்போ எப்படி டிக்ளேர் பண்ணணும் அதுக்குள்ள எக்ஸாம்பிள் பார்ப்போம். டிக்ளேர் பண்ணுறதுக்கு டேட்டா டைப் கொடுத்து வேரியபிள் நேம், டேட்டா டைப்பை கொடுத்துட்டு வேரியபிள் நேம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா int num1. அப்போ int num1னா என்னது, num1ங்கிறது இன்டிஜர் டேட்டா டைப். அப்போ num1ங்கிற இடத்துல போய் அந்த நேம்டு லொக்கேஷனில் என்ன இருக்கும், ஒரு இன்டிஜர் இருக்கும். இப்போ மோர் தென் ஒன் வேரியபிளை வந்து சேம் டைப்பில் டிக்ளேர் பண்ணணும்னா கமா வச்சு செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா int num1, num2, sum. அப்போ num1, num2, sum மூணுமே என்னது இன்டிஜர் வேரியபிள். இந்த மூணுலையுமே இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ டிக்ளேரிங்
வேரியபிள் வித் சூட்டபிள் டேட்டா டைப். இப்போ ஒரு வேரியபிளுக்கு வந்து என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் எடுத்துக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்கை ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த வேரியபிளை என்ன செய்யணும், ஹோல்ட் பண்ணதுக்கு ஒரு டேட்டா டைப் வேணும். அந்த டேட்டா டைப்பை வச்சு தான் டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ என்ன டேட்டா டைப்புன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு என்னது, அதுக்கு வந்து மோர் நாலேஜ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா நான் போக அந்த வேல்யூஸில் வந்து நம்ம என்ன மாதிரியான வேல்யூ வருமோ அதை பொறுத்து தான் டேட்டா டைப் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்க் எடுத்துக்கிட்டோம்னா அது ஹோல் நம்பராக இருக்கும். அப்போ ஹோல் நம்பராக இருக்கணும், என்ன டேட்டா டைப் நம்ம கொடுக்கலாம், இன்ட்டு கொடுக்கலாம். அப்போ இன்டிஜர் டேட்டா டைப் நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்ட் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்கோர் சயின்ஸ் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ் அப்படின்னு நம்ம வேரியபிள் நேம் கொடுத்துட்டோம். அப்போ டேட்டா டைப் என்ன கொடுத்துருக்கோம், இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து பொதுவாக ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கும், அதனால இன்ட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஃபண்டமெண்டல் அட்டாமிக் டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் அட்டாமிக் டேட்டா டைப்ஸ்னா ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப்ஸ் அவைலபிள் வித் C++. இதுல வந்து 5 ஃபண்டமெண்டல் டேட்டா டைப். C++ல எத்தனை ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் இருக்கு, 5 இருக்கு. என்னெல்லாம் பார்த்தோம்னா 1 char, 2 int, 3 float, 4 double, 5 void. char, int, float, double, void. இது இந்த 5 என்னது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் இன் C++. இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டா டைப்பை நம்ம என்ன செய்வோம், டிக்ளேர் பண்ணுவோம். இதுதான் ஒவ்வொன்றும். இப்போ கேரக்டர்னு டிக்ளேர் பண்ணணும்னா கேரிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இன்டிஜர் டிக்ளேர் பண்ணா இன்ட் INT யூஸ் பண்ணணும். ஃப்ளோட்டுனா ஃப்ளோட், டபுள்னா டபுள், வாய்ட்னா வாய்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கும். இப்போ இன்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது இன்டிஜரை ஸ்டோர் பண்ணும். இன்ட் எடுத்துக்கிட்டோம்னா இன்டிஜரை ஸ்டோர் பண்ணும். இன்டிஜர்னா என்ன, ஹோல் நம்பர் வித்தவுட் ஃபிராக்ஷன், அதாவது நம்பர்ஸ் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே என்னது, இன்டிஜர்ஸ். இப்போ இந்த இன்டிஜர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ சப்போஸ் ஃபிராக்ஷனல் வேல்யூ வந்து ஒரு இன்டிஜர் டைப் வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருந்தோம்னா, ஒரு ஃபிராக்ஷனல் டைப் வேல்யூவை ஒரு இன்டிஜருக்கு அசைன் பண்ணோம்னா எதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், இன்டிஜர் போர்ஷனை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஃபிராக்ஷனல் பார்ட்டை என்ன செஞ்சிடும், ரிமூவ் பண்ணிடும். ஃபிராக்ஷனல் பார்ட்டை என்ன செஞ்சிடும், எடுத்து விட்டுரும். ஒன்லி இன்டிஜர் போர்ஷன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். இப்போ இன்டுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கும். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா num1, num2, sum இந்த மூணு என்னது வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ் வந்து இன்ட்ங்கிற டேட்டா டைப் கொடுத்து டிக்ளேர் பண்றோம். இது என்னது டேட்டா டைப், இன்ட்ங்கிறது டேட்டா டைப். இப்போ cout enter number1, cout enter number2 இந்த ரெண்டுமே என்னது யூசர் இன்புட்டுக்குள்ள ப்ராம்ப்ட், யூசர் இன்புட்டுக்குள்ள ப்ராம்ப்ட். cin num1, cin num2 இதுதான் ஆக்சுவலா என்ன செய்யுது, நம்மகிட்ட இன்புட் வாங்குது. இந்த இன்புட் நம்ம கொடுக்குற வேல்யூ போய் எதுல தான் போய் ஸ்டோர் ஆகும், num1ல num2ல போய் ஸ்டோர் ஆகும். தென் வந்து இதுல தான் ஆக்சுவல் கால்குலேஷன். num1ஐயும் num2ஐயும் என்ன செய்யும், ஆட் பண்ணி எதுல போய் அசைன் பண்ணும், சம்ல போய் அசைன் பண்ணிடும். தென் அவுட்புட் வந்து கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். தென் என்ன செய்யுது, யூசருக்கு ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுது, என்டர் நம்பர் 1 கேக்கு. யூசர் என்ன கொடுத்துருக்காரு, 5 கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து என்னது சிஇன் num1ல வந்து இந்த 5 வந்து எதுல போய் அசைன் ஆகும், num1ல. இப்போ என்டர் நம்பர் 1ங்கிறது யூசரோட ப்ராம்ப்ட், இந்த cout வந்து கொடுக்குறது. சிஇன்ல தான் நம்ம இன்புட் வேல்யூ கொடுக்கும். 5னு யூசருக்காக வெயிட் பண்ணோம், நம்ம 5னு என்டர் பண்ண உடனே num1ல போய் ஸ்டோர் ஆயிடும். தென் cout என்டர் நம்பர் 2னு என்ன செய்யும், ப்ராம்ப்ட் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன இருக்கு, cin num2 யூசர்ட்டு வந்து இன்புட்டை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணோம். 6ன்னு யூசர் கொடுக்காங்க, 6 இதாகும். அடுத்து 5ஐயும் 6ஐயும் கூட்டி என்ன செய்யும், அதை அசைன் பண்ணி சம்ல போய் அசைன் பண்ணிடும். சம்ல போய் அசைன் பண்ணி சம்ங்கிறது வரும். இப்போ இதுல சம்ல போய் அசைன் ஆயிடுச்சு. தென் என்ன கிடைச்சிடும், நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைச்சிடும். அவுட்புட் என்னன்னு கிடைக்கும், 11ன்னு கிடைச்சிடும். இப்போ இதே மாதிரி அடுத்த ப்ரோக்ராம் நம்ம அடுத்து என்னது, கேர் இருக்கு. கேர்னா என்ன, கேர் வந்து என்ன செய்யும், ASCII கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யும், அக்செப்ட் பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். கேர் டேட்டா டைப் வந்து ASCII கேரக்டர் எல்லாத்தையுமே என்ன செய்யும், அக்செப்டும் பண்ணும், ரிட்டர்னும் பண்ணும். இப்போ இது வந்து என்னன்னா இன்டிஜர் டைப்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கேரக்டர்ஸ் ASCII கோடை வச்சு உள்ள கேரக்டர்ஸை வச்சு தான் உள்ள மெமரியில வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து என்ன ஆகும், ரெப்ரசென்ட் ஆகும். ASCII கோடு ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ASCII கோடு உண்டு. அந்த ASCII கோடை வச்சு தான் என்ன செய்யும், கேரக்டர்ஸ் போய் உள்ள போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த கேரக்டர் டேட்டா டைப்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து கேரக்டர் ஸ்டோர் பண்ணலாம், இன்டிஜர் வேல்யூவும் ஸ்டோர் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் ASCII கோடுக்குள்ள என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து நமக்கு ஸ்டோர் ஆகி போய் கிடைக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தோம்னா CHங்கிறது ஒரு வேரியபிள். CH வந்து வேரியபிள். கேர் வந்து டேட்டா டைப். cout enter a character.
என்டர் a கேரக்டர்னா என்ன வாங்கும், ஒரு கேரக்டரை இன்புட் வாங்கும். தென் வந்து இது என்னது யூசர் ப்ராம்ப்ட், இது வந்து இன்புட். இந்த ரெண்டு இது வந்து யூசர் வந்து என்டர் a கேரக்டர்னு ப்ராம்ப்ட் பண்ணும். அதுக்கடுத்து சிஎன் சிஹெச்ல இன்புட் வாங்குவோம். இந்த சிஹெச் வந்து என்ன செய்யும், ஒரு இன்டிஜர் வேல்யூவை அக்செப்ட் பண்ணும். அதாவது அஸ்கி வேல்யூவா ஈக்குவல் அஸ்கி கோடை எடுத்துக்கிடும். நம்ம கொடுக்குற கேரக்டருக்குள்ள அஸ்கி கோடை எடுத்து ஒரு அதுக்கு உள்ள அது இன்டிஜர், அது போய் என்ன ஆகிடும், உள்ள போய் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சிஹெச் ஈக்குவல் டு சிஹெச் பிளஸ் 1. இதுதான் என்ன செய்யும், வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். இது அல்பபெட்ல கேரி அவுட் ஆகாது. அஸ்கி கோட்ல அந்த அஸ்கி கோடுக்கு வந்து ஒரு இன்டிஜர் நம்பர் கிடைக்குமா, அந்த இன்டிஜர் நம்பர் கூட போய் கூட்டும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எம்னு எடுத்துக்கிட்டோம்னா 72 அஸ்கி கோடு வந்து 72 பிளஸ் 1 73. 73ங்கிறது கேரக்டர். 73க்கு உள்ள கேரக்டர் வந்து n. அப்போ அவுட்புட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், அந்த பர்டிகுலர் சிஹெச்ல வந்து என்னன்னு ஸ்டோர் ஆகிடும். அதாவது 78 ஸ்டோர் ஆகிருக்கும். 78 ஸ்டோர் ஆனது வந்து அது n. அப்போ அவுட்புட்ல வந்து n கிடைக்கும். அவுட்புட்ல n கிடைக்கும். அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் n கிடைக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இதே இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கும். இதில் வந்து n வந்து என்னது, n-ம் சிஹெச்சும் வேரியபிள். இதில் n வந்து இன்டிஜர் வேரியபிள், சிஹெச் வந்து கேரக்டர் வேரியபிள். இது இன்ட்டு, இது கேர், இதெல்லாம் டேட்டா டைப்பு. நெக்ஸ்ட் வந்து அஸ்கி கோடை வந்து இன்புட் வாங்குறோம். அஸ்கி கோடை இன்புட் வாங்குறோம். வாங்கிட்டு அஸ்கி வேல்யூவை வந்து என்ன செய்யறோம், இன்புட்டாக வாங்கிடுறோம். ஏன்னா n இன்டிஜரை வாங்கிடுறோம். அந்த இன்டிஜரை n இஸ் அசைன் ஒரு கேரக்டர் டைப் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஒரு கேரக்டர் டைப் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து என்ன கொடுக்கும், 72ன்னு கொடுக்கும். 72க்கு உள்ள ஈக்குவலன்ட் கேரக்டர் வந்து h. அதனால நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், hன்னு கிடைக்கும். அவுட்புட் வந்து hன்னு கிடைக்கும். ஈக்குவலன்ட் கேரக்டர் வந்து hன்னு கிடைக்கும். இப்போ அடுத்து ஃப்ளோட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரெப்ரசன்ட் இன்டிஜர்ஸுக்கு நடுவில் உள்ள வேல்யூஸ், இப்போ 5 6 ரெண்டுக்கு நடுவில் உள்ள வேல்யூஸையும் என்ன செய்ய முடியும், 5 ஒரு இன்டிஜர் 6 இன்டிஜர், அந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள வேல்யூஸையும் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். டு கிரேட்டர் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து அதிகமாக இன்டிஜரை விட அதிகமான ரேஞ்சில் உள்ள வேல்யூஸையும் நம்மளால என்ன செய்ய முடியும், ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன் வந்து இன்டிஜர் ஆப்ரேஷனோட ஸ்லோவாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக இன்டிஜர் ஆப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன் ஸ்லோவாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா 6 ஏரியா, இந்த ரெண்டு என்னது வேரியபிள், ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப் ஃப்ளோட்டு. தென் இது என்னது யூசரோட ப்ராம்ப்ட் யூசர் இன்புட்டு. அதுக்கடுத்து இன்புட்டு, இது வந்து என்ன செய்யும், யூசர் கொடுக்குற வேல்யூவை வந்து ஆரில் போய் ஸ்டோர் பண்ணும். தென் ஏரியா கால்குலேஷன், இது வந்து என்னது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் பெர்ஃபார்ம் ஆகும். தென் அவுட்புட். இப்போ நமக்கு இன்புட் ரேடியேஷன் என்டர் ரேடியேஷன் கேட்கும். யூசர் வந்து 7.5 கொடுப்பாரு, 6ல் போய் 7.5 ஸ்டோர் ஆகிடும், ஏன்னா ஃப்ளோட்டுங்கிறதுனால. தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகி அவுட்புட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 176.625 கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒரே வேரியபிள் 6 ஏரியாவும் ஃப்ளோட்டு, அதனால ரெண்டையும் என்ன செய்யறோம், ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கும். இதனால நமக்கு வந்து ப்ராசஸிங் டைம் வந்து மிச்சமாகும். நெக்ஸ்ட் வந்து டபுள் வந்து டபுள் ப்ரெசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ப்ரெசிஷன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு நம்பர்ஸ் வருது. இதில் அதிகமான நம்பர்ஸ் வரும், வந்து ஃப்ளோட்டோட அதிகமான நம்பர்ஸ் வரும். இதுவும் எனது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஆனால் ஸ்பேஸ் வந்து எனது ஆக்குபைஸ் அதிகமாக இருக்கும். டபுள் தி ஸ்பேஸ், ஃப்ளோட்டோட டபுள் தி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். அதனால நிறைய ஃப்ராக்ஷன்ஸை வந்து என்ன செய்யலாம், இதில் ஆக்குபை பண்ண முடியும். இது ஃப்ளோட்டோட ரொம்ப ஸ்லோவராக இருக்கும். இந்த இது சிமிலர் ஃப்ளோட்டை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். வாய்டு எடுத்துக்கிட்டோம்னா எம்டி ஸ்பேஸ். இது வந்து எம்டி செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து யூஸ் ஆகும். இது வந்து ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா வாய்டு நம்ம கொடுப்போம். அப்போ எது ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணாத வேல்யூக்கு வாய்டு கொடுப்போம். டேட்டா டைப்ஸ் எண்ட்.